ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் ஸ்னேகா பண்ண தப்பால் சிவா வந்து பயங்கரமாக மாட்டிக்கிறாரு. சிவா தப்பிச்சு போக முயற்சி பண்ணாலும் அதையும் தாண்டி அவங்க ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சிவா அப்படியே வழிமறிச்சு அவரை வந்து தாக்கி அதுக்கப்புறமா கார்லேயே வச்சு பூட்டிடுறாங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிந்து ஒரு பக்கம் வந்து பார்க்க, இன்னொரு பக்கம் வந்து ஆறுமுகம், அதுக்கப்புறமா அன்னபூர்ணி இவங்களும் வந்து வந்துடுறாங்க. ஆறுமுகம் சிவாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர தருணத்தில் அவங்களோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை வந்து தடுக்கிறாங்க. ஸ்னேகாவும் அவங்க அப்பா வந்துடுறாங்க. சிவா இந்த நிலைமையில இருந்தும் அவங்கள காப்பாற்றாமல் இருக்காங்க. இந்த சமயத்தில் சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, காரோட கண்ணாடியை உடைச்சி சிவா அப்படியே வந்து வெளியில் தூக்கிட்டு வராங்க. அப்புறமா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. சிவாவுக்கு காயம் ஏற்பட்ட மாதிரி சிந்துவுக்கும் வந்து சில பல காயங்கள் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறமா 2 பேரையும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க சித்துவோட அப்பா அம்மாவும். என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விலாவரியாக கேட்குற சமயத்தில் இதை மாதிரி வந்து சொல்கிறாங்க. சிவாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில் அவர் கொஞ்சம் பரவாயில்ல, கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிந்துக்கும் பார்த்தீங்கன்னா சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிக்கிறாங்க. சிவாவை பார்த்ததும் அன்னபூர்ணி அம்மா கண் முழிச்சிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எமோஷனலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்க தருணத்தில் சிந்து வந்து தேடுறாரு சிவா. சிந்து எங்கே பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சிந்துக்கு வந்து சின்னதாக காயம் ஏற்பட்டிருக்குப்பா, அதனால ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்னேகாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. சிவா உனக்கு எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மூஞ்ச திருப்பிக்கிறாரு சிவா. அதுக்கப்புறமா சிந்துவும் வந்து கண் விழிச்சு பார்க்குறாங்க. சிந்துக்கு வந்து ஓரளவு நார்மலானதுக்கு அப்புறமா சிவாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சிந்துவை பார்த்த சிவாவும் வந்து நன்றி சொல்கிறாங்க. என்ன டாக்டர் எனக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்க, இந்த சூழ்நிலையில் என்னை வந்து காப்பாற்றிருக்கிய சிந்து, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல டாக்டர், நீ நல்லபடியாக வந்துட்டல டாக்டர், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே வந்து எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க சிவா கிட்ட. சிவா சிந்து கிட்ட இப்படிலாம் பேசுறதை பார்த்து பயங்கரமாக வந்து கடுப்பாகி போகிறாங்க ஸ்னேகா. சிவா நீ நல்லபடியாக தானேப்பா ட்ரீட்மெண்ட் பார்ப்பா, அப்புறம் எப்படிப்பா இந்த தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி கேட்க, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல பெரியமா, நான் நல்லபடியாக தான் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு மருந்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நர்ஸ் கிட்ட சொல்லி தான் ஒரு மருந்தை வந்து அவருக்கு கொடுக்க சொல்லியிருந்தேன். அது சரியான மருந்தா அவருக்கு போச்சா இல்லையான்னு தெரியலையே, எனக்கு ஒன்றுமே புரியல பெரியமா, இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கான விளக்கத்தை வந்து சொல்கிறாரு சிவா. எல்லாத்தையுமே கேட்டிருந்த ஸ்னேகாவோட மனசுக்குள்ளே, அச்சுச்சோ இவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், சிவா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானே, நம்ம ஏதோ கவனக்குறைவால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம், ஆனால் இந்த விஷயம் மட்டும் சிவாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக சிவா நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவான், அச்சுச்சோ அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்னேகா. சிந்து கிட்ட இப்படி நார்மலாக பேசுறத பார்த்தா மகாவுக்கு பயங்கர வயிற்றெரிச்சல் ஆகுது. ஏன் இவன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சிவாவை. ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க சிந்துவும். சிந்து ரொம்பவே வந்து பொறுப்பாக சிவாவை பார்த்துக்கிறதுல நினச்சி மனசுக்குள்ளே அப்படியே வந்து நினச்சி பார்க்குறாரு ஒவ்வொரு விஷயங்களா. அதாவது ஸ்னேகா சிந்து இவங்க 2 பேரையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. சிந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்னேகா என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சிந்து பண்ண ஒரே தப்பு நம்மளை வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும்தான். மற்றபடி அவள் வந்து நல்லவ, அவள் மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்காது, நல்லபடியாக இருக்கணும்னு தான் நினைப்பா எல்லாருமே. ஆனால் இந்த ஸ்னேகா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா. சிந்துவை ஸ்னேகாவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிந்து பல மடங்கு உயர்ந்தவளாக தான் இருக்கா அப்படின்றது வந்து தெரிய வருது சிவாவுக்கு. சிவாவுடைய பிறந்த நாளும் வந்து கூடிய சீக்கிரமே வரவிருக்க தருணத்தில் இன்னொரு பக்கம் ஸ்னேகா வந்து பண்ண தப்ப வந்து சிவா வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா சிந்து கூடவே வந்து வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்து சிந்துவை இந்த உண்மை வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் தடுக்கிறாரா. இதுக்கப்புறம் ஸ்னேகாவோட முடிவு என்னவா இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.